வணக்கம் பள்ளியில் நாம் இன்று பார்க்க விடயமானது இந்து நாகரிகத்தின் பாடத்துறையில் தரம் 13 உள்ளடங்கப்படுகின்ற ஒரு அத்தியாயம் உபநடம். உபநடம் என்பது தேர்ந்தெடுக்கும் அல்லது பைனல் பேப்பர் உருவாக்கப்படும் ஒரு பிரதான பாடப்பரம். உபநடம் என்பது தொடர்பாக பரீட்சையிலே பல வினாக்களையும் காணக்கூடியதாக முடியும். அந்த வகையில் உபநடம் சார்ந்து கேட்கப்படுகின்ற முதலாவது வினா உபநடம் என்பதன் பொருள் விளக்கம், இரண்டாவது அதன் அமைப்பு முறை, அவை தோற்றம் பெற்றமைக்கான காரணங்கள், அடுத்து உபநடம் குறிப்பிடுகின்ற பிரம்மம், உபநடம் குறிப்பிடுகின்ற ஆன்மா, உபநடம் குறிப்பிடுகின்ற பிரபஞ்சம், கர்ம மதரூப கொள்கை, தத்துவ சிந்தனைகள் மற்றும் உபநட மகா வாக்கியங்கள். இது தவிர்த்து இவற்றின் பிற்கால பங்களிப்பு என்று உபநடம் சார்ந்து பல வினாக்கள் கேட்கப்படுவதை வழங்கும். அந்த வகையிலே உபநடம் சார்ந்து வினவப்படுகின்ற முதலாவது வினாவே உபநடம் என்பதன் பொருள் விளக்கம். இந்த கேள்வியை இலகுவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் பிள்ளைகளே. உபநடம் என்பதன் பொருள் விளக்கம் என்பது இந்த உபநடம் என்றால் என்ன? அதாவது இந்த உபநடம் என்பது பொதுவாக வேதத்தின் ஞானகாந்த பகுதியில் உள்ளடங்கப்பட்ட பகுதி. வேதமானது 4 பகுதிகளை கொண்டது: சங்கீதை, பிராமணம், ஆரண்யம், உபநடம். அந்த அடிப்படையில் வேதத்தின் இறுதி பகுதியாகவும் ஞானகாண்ட பகுதியில் உள்ளடங்கப்பெற்ற உபநடமானது ஒரு பொருள் விளக்கத்தை கொண்டது. அதாவது உபநடம் என்பது குருவிக்கண்மையில் சீடன் அமர்ந்து கொண்டு அவர் கூறுகின்ற மறைபொருள் சார்ந்த அல்லது உண்மை சார்ந்த விடயங்களை கேட்டறிந்து கொள்ளவே உபநடம் என்று பொருள்படும். அந்த வகையில் உபநடம் என்ற சொல்லினை பிரித்து பொருள் வகையை பெற்றுக் கொள்வோமாயின் உப என்பது அருகே என்பதனையும், நீ என்பது சிரத்தினையும், சத் என்பது கேட்டல் என்பதனையும் குறிப்பிடும். அதாவது குருவிக்கண்மையில் சீடன் சிரத்தையுடன் அமர்ந்து கொண்டு அவர் கூறுகின்ற மறைபொருள் சார்ந்த விடயங்களை கேட்டறிந்து கொள்ளல் அல்லது கற்றறிந்து கொள்ளல் உபநடம் என்று பொருள்படும். இவ்வாறு காணப்படுகின்ற உபநடங்கள் இரு சிறப்பு பெயர்கள் பெற்றது. வேதத்தினுடைய அங்கமாக கருதப்பட்ட உபநடங்கள் இரு சிறப்பு பெயர்களை கொண்டது. ஒன்று ஞான உபதேசங்கள், இன்னொன்று ரகசியம். அதாவது மாணவனுக்கும் குருவிற்கிடையில் இடம்பெறுகின்ற உரையாடல் சார்ந்த விடயங்களில் குருவினால் மாணவனுக்கு பல்வேறு உபதேசங்கள் அல்லது ஞான உபதேசங்கள் வழங்கப்படுகின்ற காரணமாக உபநடங்களை ஞான உபதேசங்கள் என்று குறிப்பிடுவார்கள். அதனை போன்று குருவினால் குருவந்து சீடனுக்கு மறைபொருள் சார்ந்த அல்லது உண்மை சார்ந்த விடயங்களை தகுந்த மாணவனுக்கு அல்லது சீடனுக்கு வழங்குகின்றமையின் காரணமாக அது ரகசியங்கள் என்ற பெயரையும் பெற்றுக் கொண்டது. அந்த அடிப்படையில் உபநடம் என்பதனுடைய பொருளக்கத்தை பார்ப்போமானால் உபநடம் என்பது குருவிக்கண்மை சீடன் அமர்ந்து கொண்டு அவர் கூறுகின்ற மறைபொருள் சார்ந்த விடயங்களை கேட்டறிந்து கொள்ளல் அல்லது கற்றுக்கொள்ளல் உபநடம் என்று பொருள்படுகின்றது. இது உபநடங்கள் ஞான உபதேசங்கள் மற்றும் ரகசியங்கள் என்ற பெயரினை பெறுவதனையும் காண முடியும். உபநடங்கள் சார்ந்து கேட்கப்படும் இரண்டாவது வினாவே அமைப்பு முறை. நல்ல நன்கு உற்றுநோக்கமான பிள்ளைகள், அமைப்பு முறை என்கின்ற வினாவினை தான் தோற்றம் தொகை அமைப்பு. அதாவது என்ன சொன்ன என்னுடைய அர்த்தம் சொன்னா உபநடங்கள் எப்போது எத்தனை தோற்றம் பெற்றவை என்பதுதான் அதனுடைய அர்த்தம். பொதுவாக இது வேதம், ஆகமம், புராணங்களிலும் கேட்கப்படுகிற ஒரு கேள்விதான் அமைப்பு முறை என்பது. அதுபோலதான் உபநடங்களையும் உள்வாங்கப்படுகின்ற ஒரு மற்றொரு வினாதான் அமைப்பு முறை. அமைப்பு முறை என்பதன் போது குழப்பம் அடையாமல் தெளிவாக சிந்திக்க வேண்டும். இந்த உபநடங்கள் எப்போது தோன்றியது, அவை எத்தனை தோற்றம் பெற்றது மற்றும் அவற்றுடைய உள்ளடக்க தன்மைகள் தெரியும். இது அந்த கேள்வி எப்படியா வேண்டும். அந்த அடிப்படையிலே வேதத்தின் ஞானகாண்ட பகுதி உள்ளடங்க பெற்ற ஒரு அறிவு நூல்கள் அல்லது புரட்சி நூல் கருதப்படுகிற உபநடங்கள் கிமு 10ஆம் நூற்றாண்டு தொடக்கம் கிமு 6ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதியில் தோன்றிய அறிவு நூல்கள் அல்லது ஞான நூல்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்போ ஒரு கால வரையை குறிப்பிடப்படுகிறது சொன்னால் கிமு 10 தொடக்கம் கிமு 6ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதி தோன்றிய இலக்கியமே இந்த உபநடங்கள். இது தவிர்த்து சங்கீதை, பிராமணம், ஆரண்யம் என்பவற்றுக்கு பிற்பட்ட காலத்தில் தோன்றிய ஞான நூல்கள் உபநடம். உபநடங்களுடைய தோற்றம் தொடர்பாக 2 கருத்து இருக்கின்றது. ஒன்று கிமு 10ஆம் நூற்றாண்டு தொடக்கம் கிமு 6ஆம் நூற்றாண்டு வரையான காலத்தில் தோன்றிய ஞான நூல்கள் உபநடங்கள் கூறப்படுகிறது. அல்லது சங்கீதை, பிராமணம், ஆரண்யம் என்பவற்றிற்கு
பிற்பட்ட காலத்தில் தோன்றிய இலக்கியமே உபநிடதங்கள் என்ற ஒரு கருத்தில் இருக்கு. ஆகவே இந்த உபநிடதங்கள தோற்றம் இது வேறுபட்ட சிந்தனையாக கூறப்படுகிறது. இவ்வாறு கூறப்பட்ட அல்லது இந்த காலப்பகுதி தோன்றிய உபநிடதங்கள் 200க்கு மேற்பட்டவை என்று கருதப்படுகிறது. ஆனால் எமக்கு கைவசம் கிடைக்கப்பெற்ற உபநிடதங்கள் 108. நன்கு விளங்க வேண்டும். 200க்கு மேற்பட்ட உபநிடதங்கள் தோற்றம் பெற்றதான ஒரு கருத்து இருக்கின்றது. ஆனாலும் எமக்கு கிடைக்கப்பெற்ற உபநிடதங்கள் 108. இந்த 108 உபநிடதங்களையும் 14 உபநிடதங்கள் பழமை வாய்ந்த உபநிடதங்கள். அதாவது இந்த உபநிடதங்களை சொல்லுவாங்க காலத்தால் முந்தியெழுந்த உபநிடதங்கள் காணப்படுகிறது. அதே போல காலத்தால் பின்புழுந்த பிற்பட்ட கால தோற்றம் உபநிடதங்கள். அதேபோலதான் இந்த 108 உபநிடதங்கள் கைவசம் கிடைக்கப்பெற்றாலும் அவற்றில் 14 உபநிடதங்கள் பழமை வாய்ந்த உபநிடதங்கள். இந்த 14 உபநிடதங்கள் பழமை வாய்ந்த உபநிடதங்கள் கருதப்படுகிறது. இந்த 14 பழமை வாய்ந்த உபநிடதங்களில் 10 உபநிடதங்களை ஒரு வேதாந்தியாக கருதப்படுகிறது சங்கரர் தொகுத்தெடுத்து அவருக்கு உரையெழுதியதன் காரணமாக அவை தசோபநிடதங்கள் என்ற பெயர் பெற்றுக்கொண்டது. ஆகவே 14 பழமை வாய்ந்த உபநிடதங்கள் கிடைக்கப்பட்டது. அவற்றில் 10க்கு சங்கரர் உரையெழுதியதன் காரணமாக அவை தசோபநிடதங்கள் என்ற பெயர் பெற்றுக்கொண்டது. அதன் பிற்பாடு இந்த உபநிடதங்களுடைய தோற்றம் 2 விதமாக காணப்படுகிறது. ஒன்று, இந்த உபநிடதங்கள் ஆரம்பத்தில் தோற்றம் பெற்ற உபநிடதங்கள் கருத்தால் காலத்தால் முற்பட்ட உபநிடதங்களும் காலத்தால் பின்பு தோன்றிய உபநிடதங்கள் 2 கருத்து. அதில் காலத்தால் முன்பு தோற்றம் பெற்ற உபநிடதங்கள் ஆரம்பத்தில் தோற்றம் பெற்ற உபநிடதங்கள் செய்யுள் நடை அல்லது பாட்டு வடிவில் அமைந்தவையாக காணப்படுகிறது. அவற்றுடைய அமைப்பு தன்மை செய்யுள் நடையில் காணப்படுகிறது. ஆனால் ஆரம்பத்தில் தோன்றிய உபநிடதங்கள் செய்யுள் நடையில் உள்ளடங்கப்பட்ட உபநிடதங்கள். இரண்டாவதாக காலத்தின் பின்பு பிற்பட்ட காலத்தில் தோற்றம் பெற்ற உபநிடதங்கள் உரைநடை நடைமுறை வசன முறையில் காணப்படுகிறது. உபநிடதங்கள் ஆரம்பத்தில் தோற்றம் பெற்ற உபநிடதங்கள் செய்யுள் நடையில் காணப்படுகிறது. பின்பு தோற்றம் பெற்ற உபநிடதங்கள் உரைநடையில் அமையப்பெற்றவையாக காணப்படுகிறது. அப்ப நன்குலகம் உபநிடதங்கள் கிமு 10 தொடக்கம் கிமு 6ஆம் நூற்றாண்டு வரை காலப்பகுதி தோன்றியுள்ளது. அவற்றில் 200க்கும் மேற்பட்ட உபநிடதங்கள் தோற்றம் பெற்றவை கருத்து கூறப்பட்டாலும் 108 உபநிடதங்கள் தான் கைவசம் கிடைக்கப்பட்டது. அதில் காலத்தால் முன்பு தோன்றியவை செய்யுளிலும் பின்பு தோற்றம் பெற்றவை உரைநடையிலும் கொண்டவை என்று காணப்படுகிறது. மூன்றாவது விஷயம், இந்த உபநிடதங்களுடைய அமைப்பு முறை என்ற விடயத்தில் மூன்றாவது உற்றுநோக்கக்கூடிய விஷயம் இந்த உபநிடதங்களுடைய உள்ளடக்கம். இந்த காலப்பகுதியில் தோன்றிய இத்தனை உபநிடதங்கள் எதனை கருப்பொருளாக அல்லது பொருள்மரபாக கொண்டது என்பதை பற்றி யோசிக்கும். இந்த உபநிடதங்களுடைய உள்ளடக்கம் அல்லது பொருள்மரபு என்று சொல்லப்படுவது 4 விடயங்களை மாத்திரம். உபநிடதங்கள் தான் முதல்ல இந்த கடவுள் கோட்பாடு சிந்தனை சொல்லப்படுது. பிரம்மம் சொல்லப்படுகின்றது உபநிடதங்கள்ல கடவுள். இந்த பிரம்மம் தான் கடவுள் என்ற ஒரு சிந்தனையாக. இந்த பிரம்மம் என்கின்ற கடவுள் கோட்பாடு சிந்தனை முதலில் உபநிடதங்கள் தான் தெளிவான விடயமைப்பை கொண்டதாக காணப்படும். வேதங்களில் சமயம் சார்ந்த கருத்து சொல்லப்படுற இந்த கடவுள் கோட்பாடு சிந்தனை தெய்வீக சிந்தனை கூறப்பட்டாலும் அவை பூரணத்தன்மை பெற்றது உபநிடதங்கள். உபநிடதங்களுடைய முதலாவது பொருள் மரபு அல்லது உள்ளடக்கமாக கருதப்படுவது பிரம்மம். இரண்டாவது விடயம் ஆன்மா. மூன்றாவது விஷயம் பிரபஞ்சம் என்று சொல்லப்பட்ட உலகம். நான்காவதாக இந்த கண்ம மறுபுறம். இவை சார்ந்த விடயங்கள் தான் இந்த தோற்றம் பெற்ற உபநிடதங்களுடைய உள்ளடக்கம் அல்லது பொருள் மரபாக காணப்படுகிறது. ஆகவே தோற்றம் பெற்ற உபநிடதங்கள் 4 பொருள் மரபை கொண்டது. ஒன்று பிரம்மம், இன்னொன்று ஆன்மா மற்றும் உலகு, அதனோடு இணைந்து கண்ம மரபு. இவ்வாறான விடயங்களை கொண்டமைந்தலை உபநிடதங்கள் பொருள் மரபாக கொண்டமைந்த உபநிடதங்கள். இந்த பொருள் மரபுகளை விசாரணை, அதனை போன்று பரிசோதனை மற்றும் செய்முறை என்கின்ற வழிமுறை கூடாக நிறுவுகின்றது. என்று சொல்ல பாருங்கள், இந்த 4 விடயங்களை உள்ளடக்கங்களாக கொண்ட உபநிடதங்கள் விசாரணை, செய்முறை மற்றும் பரிசோதனை என்கின்ற வழிமுறைகளூடாக அல்லது விவாதங்களிலூடாகத்தான் இந்த விடயங்களை மக்களுக்கு சாதாரணமாக விளக்கி. இந்த உபாரண தன்மை கொண்ட உபநிடதங்கள் நாளடைவில் அவை திரிவு வரும் என்றால் இந்த காலநூற்றாண்டு தோற்றம் பெற்ற கருதப்படுகின்ற உபநிடதங்கள் காலப்போக்கில் அந்த உபநிடதங்கள் வேறுபட்ட இலக்கியங்களாகவும் மாற்றமடைந்தது. அதுதான் திரிவுன்னு சொல்லும்போது மாற்றி செஞ்சவங்க யோசிக்கக்கூடாது. இந்த உபநிடதங்கள் காலப்போக்கில் வேறுபட்ட இலக்கியங்களாக மாற்றமடைந்தது அல்லது மொழிபெயர்ப்பு சென்றதை குறிப்பிடலாம். அந்த அடிப்படையில் தான் ஆரம்பத்தில் தோற்றம் பெற்ற உபநிடதங்கள்
நான் நன்கு பார்த்தாலும் கிமு 10ஆம் நூற்றாண்டு தொடக்கம் கிமு 6ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதி தோன்றிய காணப்படுவது உபடங்கள் காலத்தில் பரந்தப்பட்டது. காரணம் என்று சொன்னால் இந்த 108 உபடங்கள் கைவசம் கிடைக்கப்பெற்றாலும் இவை ஒரு கால நூற்றாண்டில் ஒரு குருவிக்கும் சீடனுக்கும் இடையே இடம்பெற்ற முடியாதவை கொண்டு தோற்றமில்லை. இவை பல்வேறு குருவினையும் பல்வேறு சீடர்களையும் கொண்டமைந்து தோற்றம் பெற்றமையின் காரணமாக அவை கால நூற்றாண்டில் பறந்து கொண்ட காரணம். இந்த பறந்துபட்ட காணப்பட்டமையினால் பிற்பட்ட காலத்தில் அவற்றுடைய பொருள் விளக்கங்கள் அல்லது அவருடைய உள்ளடக்க தன்மைகள் மக்களுக்கு விளக்க இல்லாமல் அல்லது தெளிவான தன்மை இல்லாமல் காணப்படும். அதன் காரணமாக தான் இந்த உபடலங்கள் திரிவு மாற்றுடையமாக அல்லது வேறு இலக்கியங்களாக மாற்றமடையும். இந்த ஆரம்ப தோற்ற உபடலங்களை மையப்படுத்தி பாதராயணர் என்கின்ற ஒரு வேதாந்தி பிரம்மசூத்திரம் என்கிற ஒரு இலக்கியம் தோற்றிட்டார். உபடலங்களில் பல்வேறு முக்கிய உபடலம் காணப்படுகிறது. இவற்றுடைய கருப்பொருளை இலகுவாக சுருக்கமான மொழிகளை கொண்டமைந்த இலக்கியமே இந்த பிரம்மசூத்திரம் என்ற இலக்கியம். இதை தோற்றுவித்தவர் பாதராயணர். அதே போன்று உபடல சிந்தனைகளை அடிப்படையாக கொண்டு சங்கராச்சாரிய தோற்றுவித்த இலக்கியம் பிரம்மசூத்திர நாவாசியம் என்ற இலக்கியம். இதுதான் ராமாயணத்தில் என்கின்ற ஒரு வேதாந்தி ஸ்ரீபாசியம் என்கின்ற இலக்கியத்தையும் அதே போன்று மத்துவர் பாசியம் என்கின்ற இலக்கியத்தை தோற்றுவித்தார். ஆகவே இலவ விளங்கலான பிள்ளைகள் உபடலங்களின் அமைப்பு முறை அல்லது தோற்றம் தொகையமைப்பு என்ற ஒரு வினா வரும்போது பரீட்சையில் இந்த உபடலங்கள் எப்போது தோற்றம் பெற்றது வினாவை நீங்கள் கேட்டால் விட இலவ வரும். எப்போது தோன்றிய உபடலங்கள்? இரண்டாவது வரும் இந்த தோன்றிய உபடலங்கள் எத்தனை? மூன்றாவது இந்த உபடலங்களுடைய பொருள் மரம் அல்லது உள்ளடக்கம் என்ன? நான்காவது இந்த உபடலங்கள் பிற்பட்ட காலங்களில் மாற்று இலக்கியங்களால் திரிபடைந்தால் இந்த 4 விடயங்களை உற்று நோக்கினால் உபடலங்களுடைய அமைப்பு முறை என்கின்ற வினாவிற்கு சிறந்த ஒரு விடயமைப்பு கிடைக்கும். உபடலங்கள் சார்ந்து கேட்கப்படும் மற்றும் ஒரு வினா தோற்றம் பெற்றமைக்கான காரணங்கள் என்ன சொல்ல முடியும்? உபடலங்கள் தோற்றியமைக்கான காரணம் என்னென்பதுதான் பொதுவாக ஒவ்வொன்றுடைய தோற்றத்திற்கும் ஒவ்வொரு விளக்கம் அல்லது காரணம் ஒன்று அடிப்படையாக இருக்கிறது. அதுபோன்றுதான் உபடலங்கள் தோற்றம் பெற்றமைக்கான காரணம் யாது என்பது வினாவியா நன்கு அறிந்திருப்பி வேதத்தின் ஒரு ஞான காண்ட பகுதியாகவும் இறுதி பகுதியாக கருதப்பட்ட உபடலங்கள் தோன்றியமைக்கு அடிப்படையான விளக்க காரணம் வேதங்களுக்கு பரிபூர்ண விளக்கம் கொடுப்பதற்காகத்தான் உபடலங்கள் தோற்றம் யாருன்னு சொன்னால் பொதுவாக வேதத்தில் சமயம் சார்ந்த கருத்துக்கள் முற்றுமுழுதாக கூடத்தன்மை பெற்றதாக காணப்பட்டது. ஆனா தத்துவார்த்த கருத்துக்கள் ஆரம்ப நிலையை தான் பெற்றிருந்தது. அந்த வேதத்தினுடைய அனைத்து விதமான விடயங்களுக்கும் தத்துவார்த்த ரீதியில் பூரண விளக்கம் கொடுக்கும் நோக்கில் தான் உபடலங்கள் தோற்றம் பெற்றது. ஆகவே நன்கு விளங்க வேண்டும் உபடலங்கள் தோற்றம் பெற்றமைக்கான காரணம் வேதங்களுக்கு பூரண விளக்கம் கொடுக்கும் நோக்கத்தோடு தான் இவை தோன்றியது. அந்த அடிப்படையில் இந்த உபடலங்கள் தோற்றம் பெற்றமைக்கு 5 விடயங்கள் பங்காற்றுகிறது அல்லது பங்களிப்பு செய்யும். ஒன்று தியானம் என்கின்ற செயற்பாட்டை வலியுறுத்தும் முகமாகத்தான் உபடலங்கள் தோற்றம் பெற்றது. இரண்டாவது விஷயம் கிரியை. வேதங்களில் வேள்வி வழிபாடு முக்கியத்துவம் பெற்றிருந்தது. ஆனால் அந்த கிரியையுடைய விளக்கத்தன்மை அல்லது கிரியை என்பதற்கான பூரண விளக்கத்தை வழங்கும் முகமாகத்தான் உபடலங்கள் தோற்றம் பெற்றது. மூன்றாவது விஷயம் கல்வியின் சமத்துவ கொள்கையை விளக்கும் முகமாக உபடலங்கள். நான்காவது விடயம் கண்ம மறுவரப்பு அல்லது மறுமை பயன் சொல்லுவாங்க. இன்மை உலக அடுத்த கருதப்படுகிற செயற்பாளர் கண்ம மறுவரப்பு அல்லது மறுமை பயன். இந்த மறுமை பயன் விளக்கும் முகமாக உபடலங்கள். இறுதியாக வேதங்களுடைய தத்துவார்த்த கருத்துக்களை பூரணத்தன்மை பெறவைக்கும் நோக்கில் தான் உபடலங்கள். ஆகவே முழுதாக உற்று நோக்கும் போது உபடலங்கள் வேதத்தின் விளக்கமாக தோற்றம் பெற்றது என்பது தெளிவடும். அந்த அடிப்படையில் முதலாவதாக கருதப்படுகின்ற உபடலங்கள் தோற்றம் பெற்ற முதலாவது காரணம் தியானம். நன்கு விளங்க வேண்டும். வேதங்களில் பொதுவாக வேள்வி வழிபாடு அதனோடு நினைந்த பைங்கல் வழிபாடுகள் பிரசித்தி பெற்றிருந்தது. வேதங்களின் பிரதான வழிபாட்டு முறையை வேள்வி வழிபாடு. அதற்கு சொல்லப்படுகிறது உபடலங்கள் 1000 குதிரைகளை பலியிடுவதை விட தியானம் செய்வது அல்லது தியான வழிபாடு மேன்மையானது என்று சொன்னால் வேதங்களில் அடிப்படையானதும் பிரபலியம் பெற்ற ஒரு வழிபாட்டு முறை வேள்வி வழிபாடு. அந்த வேள்வி வழிபாட்டில் பல செலவுகள் அதனோடு இணைந்து உயிர் பலிகள் இடம்பெறுகின்றவை வலிமையாக கருதப்படும். ஆனால் அதனை விட தியான வழிபாட்டு முறை மேன்மையானது என்பதனை
வலியுறுத்துவதே உபடதங்கள் தோற்றம் பெற்றதற்கான முதல் காரணம். ஆக நன்கு யோசிக்க வேண்டும். உபடதங்கள் தோற்றம் பெற்றதனுடைய முதலாவது காரணம் தியான வழிபாட்டை வலியுறுத்தும் முகமாகத்தான் உபடதங்கள் தோற்றம் பெற்றது. இரண்டாவது விஷயம் கிரி. பொதுவாக வேதங்கள்ல கிரிய வழிபாடு சொந்த வேள்வியோடையும் சதுரத்துறை வழிபாட்டோட இணைந்த ஒரு அம்சம் தான் கிரிய வழிபாடு. இது வேதங்கள்ல பிரபலியம் பெற்றதாக காணப்படுது. இந்த வழிபாடு யார் மேற்கொள்ள வேண்டும், என்ன நோக்கத்திற்காக மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வரையறை வேதங்களில் வாங்கப்படவில்லை. ஆனால் உபடதங்கள் தான் இந்த கிரிய என்பதனை ஒருவர் மேற்கொள்வதாக இருந்தால் அதற்கான தகுந்த காரணம் அல்லது யார் இந்த கிரியை மேற்கொள்ள முடியும் என்கின்ற விடியமைப்புகள் அல்லது இந்த கிரியை என்றால் என்ன என்பதனுடைய பூரணத்தன்மையான விளக்கங்களை பாமர மக்களுக்கு வழங்கும் நோக்கில் தான் உபடதங்கள் தோற்றம் பெற்றது. இதைத்தான் கூறப்படுகிறது, ஞானமின்றி கிரியை செய்பவர்கள் காரில் மூழ்கி கிடப்பார்கள் கருத்து உபடதங்கள் கடவுள். இந்த கிரியை என்றால் என்ன, கிரியை எதற்காக மேற்கொள்ள வேண்டும், கிரியை செய்யும் போது காணிக்க வேண்டிய விடயங்கள் என்று பல விடயங்களையும் உட்புகுத்தாமல் அல்லது கவனத்தில் கொள்ளாமல் ஒரு கிரியை என்கின்ற ஒரு செயற்பாடை மேற்கொள்ளும் போது அவர் காரில் என்கின்ற ஒரு செயற்பாடு அல்லது ஒரு விடயத்தில் மூழ்குவார் என்ற ஒரு கருத்து உபடதங்களை கருதப்படுகிறது. ஆகவே இந்த கிரியையினுடைய செயற்பாடுகளை விளக்கும் முகமாகத்தான் உபடதங்கள் தோற்றம் பெற்றது. மூன்றாவது விடயம் கல்வி யாவருக்கும் சமம் என்கின்ற ஒரு கருத்தை நிலைநாட்டும். நீங்க அறிந்திருப்பீர்கள், வேதங்களில் நால்வகை வர்ணப்பிரிவு அல்லது வர்ணத்தவர்கள் சார்ந்த கருத்து புருஷ சூக்தம் என்ற ஒரு பகுதியில் கூறப்படும். பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்கின்ற 4 சமூகத்திலும் அல்லது குலத்தவர்கள் பற்றிய கருத்து புருஷ சூக்தம் என்கின்ற ஒரு சூத்திரத்திலே கூறப்படும். அங்கு வேதங்களில் பிராமண சமூகத்தினருக்கு தான் கல்வியின் அதிமுக்கியத்துவம் அல்லது முக்கிய வாய்ப்பு வழங்கப்படும். தாழ்குளத்தவர்களாக சூத்திர வம்சத்தவர்களுக்கெல்லாம் கல்விக்கான அங்கீகாரம் மறுக்கப்பட்டிருந்தது. அதுதான் உபடதங்கள் கருத்து கல்வி என்பது யாவருக்கும் சமம் என்கின்ற ஒரு கருத்தினை நிலைநாட்டும் முகமாகத்தான் உபடதங்கள் தோற்றம் பெற்றது. உபடதங்களுடைய செயற்பாடுகளாலும் குருசீட உரையாடல்களை மையப்படுத்து. அது அடிப்படையில் உபடதங்கள்ல சூத்திரவர்கள் குலத்தவர்களின் அளவு சாதியில் கீழ்த்தரப்பட்டதாக கருதப்பட்டவர்கள் கூட கல்வியில் சிறந்து விளங்கியதாகவும் அவர்கள் பிராமண சமூகத்தினருக்கே கற்பித்தல் மேற்கொண்டதற்கான சான்றுகளும் உபடதங்களில் காணப்படும். ஆகவே கல்வி யாவருக்கும் சமம் அல்லது சமத்துவம் உடையதென்கின்ற சிந்தனையை விளக்கும் முகமாகத்தான் இவ்வுபடதங்கள் தோற்றம் பெற்றது. நான்காவது விடயம் கண்ம மறுமுறப்பு சார்ந்த விடயங்களை விளக்கு. நீங்க வேதங்கள்ல அனைத்து விஷயம் பார்த்தீங்க. வேதங்கள் பொதுவாக வந்து சமயம் சார்ந்த கருத்துக்களை குறிப்பிடுவதற்கு அப்புறம் இந்த வழிபாட்டு முறைகளில் இந்த கிரியை சார்ந்த வேள்வி வழிபாடுகள் வேதங்கள் முக்கியத்துவம். வேதவார வழிபாட்டுடைய பிரதான நோக்கம் ஒரு உருவாக வினாவாக கருதப்படும். வேதங்கள் அல்லது வேதகால வேள்வி அல்லது வேதகால வழிபாட்டு முறையில் பிரதான நோக்கம் என்ற விடயமை கேள்வி வரும்போது அதுக்கான விடை இன்மை பயன் என்ற நன்கு கலந்து கொண்டோம். வேதங்களில் உருவாக்கப்பட்ட வழிபாட்டு முறைகளுடைய அல்லது வேதகால வேள்வி வழிபாட்டுடைய பிரதான நோக்கம் இன்மை பயன் என்றால் உலகியல் சார்ந்த இன்பம் மாற்றம்தான் வேதங்களுடைய ஒரு செயற்பாடு. அந்த இன்மை பயனை தவிர்த்து மறுமை உலக சார்ந்த விடயங்கள் தான் கண்ம மறுதொரப்பு கொள்கை. அந்த மறுமை உலக சார்ந்த அல்லது கண்ம மறுதொரப்பு சார்ந்த விடயங்களை குறிப்பிடும் நோக்கில் தான் இவ்வுபடதங்கள் தோற்றம். வேதங்களை பொதுவாக வேள்வி பிரசித்தி பெற்ற ஒரு வழிபாட்டு முறை. அந்த வேள்வி வழிபாடு பல இன்மை பயன்களை நோக்கிதான் மேற்கொள்ளப்படும். இருப்பேற பாடல்கள் நீக்கி நான் உனக்கு நெய் முதலிய ஆகுதிகள் தருகிறே, நீ எனக்கு நீண்டாயும் நோய் நீக்கம் வீரமுள்ள முதல்வர் இருந்தார். இவ்வாறு பொதுவாக வேதங்கள்ல வேள்வி இன்மை பயன், இந்த நோய் நீக்கம், நீண்டாயுள், வீரமுள்ள முதல்வர்கள், மழை இவ்வாறு அம்சங்களாகவும் உலக இன்பத்தை மாற்றம் குறித்திருந்தது. வேதங்களுடைய வழிபாட்டு முறைகள் அல்லது வேள்வி வழிபாடையாகவும் இன்மை பயனை மாத்திரம்தான் குறிக்கோளாக கொண்டிருந்தது. ஆனால் உபடதங்கள் இன்மை பயனை மறுத்து மறுமை சார்ந்த உலக அல்லது மறுமை பயன் சார்ந்த விடயங்களை விளக்கும் முகமாகத்தான் இவை தோற்றங்கள். உபடதங்களிலே உருவாக உரையாடல் ஞாக்கிய வழிக்கும் மைத்ரேய்க்கும் இடையிலான உரையாடல் கண்ம மறுமரப்பு சார்ந்த விடயங்களை குறிப்பிடுகிறது. எடுத்துக்காட்ட குறிப்பிட போறாங்களே
ஞாக்கியோடைய போல துறவர வாழ்க்கையை மேற்கொள்ள முயல்கின்ற போது தன்னுடைய மனைவியாகிய மைத்ரேயிடம் சகல செல்வங்களை பெற்று இன்பமாக வாழ்வாய் என்று குறிப்பிட்ட போது மைத்ரி என்பது தன்னுடைய கணவனிடம் கேட்கும் அப்படின்னா அனைத்து செல்வங்கள் கிடைத்த போது இரவா நிலை கிடைக்குமா என்றால் இந்த உலகை தவிர்த்து மர்ம உலக சார்ந்த செயற்பாடு கைவசம் கிடைக்குமானா எவ்வளவு இன்பங்கள் அல்ல செல்வங்கள் கிடைக்க பெற்றாலும் மர்மை பயன் என்பது அல்லது மர்மை சார்ந்த உலகம் கிடைக்கப்படுமா என்கின்ற ஒரு கருத்து உபநிடதங்கள்ல உட்புகுத்தப்பட்டிருந்தவை அது கண்ம மறுவுறுப்பை வலியுறுத்துகின்றதாக காணப்படுகிறது. உபநிடதங்கள் தோற்றம் பெற்றவருடைய மற்றொரு செயற்பாடுதான் இந்த கண்ம மறுவுறுப்பை விளக்குகின்றது. இறுதியாக குறிப்பிடப்போனால் தத்துவ கருத்துக்களை விளக்கம் கொடுக்கின்ற நோக்கில் தான் உபநிடதங்கள். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன், வேதங்கள் பொதுவாக சமய கருத்துக்களை பூரணத்தன்மையோடு விளக்கி இருந்தது. ஆனால் தத்துவார்த்த கருத்துக்கள் ஆரம்ப நிலையில் இருந்தது. வேதங்களில் இந்த கடவுள் கோட்பாடு, சிந்தனை, அதே ஒழுக்கம், அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் சார்ந்த விடயங்கள் தத்துவார்த்த கருத்துக்களாக கூறப்பட்டிருந்தது. ஆனால் அவை ஆரம்ப நிலையை மாத்திரம்தான் பெற்றிருந்தது. ஆனால் இந்த ஆரம்ப நிலை பெற்றிருந்த அந்த தத்துவார்த்த கருத்துக்களுக்கு பூரண விளக்கம் கொடுக்கும் நோக்காகத்தான் உபநிடதங்கள் தோற்றம் பெற்றது. பிரம்மம், ஆன்மா, பிரபஞ்சம், கர்ம மறுவரப்பு போன்ற பல விடயங்களையும் தெளிவாக விளக்குகின்ற அல்லது பூரணத்தன்மை கொடுப்பதற்கு நோக்காகத்தான் உபநிடதங்கள் தோற்றம் பெற்றது. அப்ப நன்கு விளைவுகள வேண்டும். உபநிடதங்கள் தோற்றம் பெற்றவை இந்த 5 பிரதான காரணிகளை விளக்கும் நோக்கம். ஒன்று, தியாக வழிபாட்டை வலியுறுத்தல். இரண்டாவது, கிரியைக்கு பூரண விளக்கம் கொடுத்தல். மூன்றாவது, கல்வி யாவருக்கும் சமத்துவமுடைய கொள்கையை பிரகடனப்படுத்தல். நான்காவது விஷயம், கண்ம மறுவரப்பு சார்ந்த அல்லது மர்மப்பயன் சார்ந்த விடயங்களை விளக்கும் முகமாக தோற்றம் பெற்றது. இறுதியாக வேதங்களில் தோற்றம் பெற்றிருந்த அல்லது ஆரம்ப நிலை பெற்றிருந்த தத்துவ கருத்துக்களுக்கு விளக்கம் காணும் முகமாக அல்லது விளக்கம் கொடுக்கும் முகமாகத்தான் தோற்றம் பெற்றவையே உபநிடதங்கள். உபநிடதங்களுடைய மற்றொரு வினா, உபநிடதம் ஒரு பிரம்மம் அல்லது இந்த வினாவில் உபநிடதம் ஒரு பிரம்மம் கேட்காமல் உபநிடதம் கூறும் கடவுள் கோட்பாடு சிந்தனை என்ற வினாவையும் கூறுகிறார். 2 விதமாக ஒன்று உபநிடதம் ஒரு பிரம்மம் கேட்பார் அல்லது கடவுள் கோட்பாடு சிந்தனை. இப்படி 2 விதமான சொற்பிரயோகம் கொண்டு பரிச்சையில இந்த உபநிடதம் பிரம்மம் பற்றிய விடயங்கள் கேட்கிறார். இந்த வினாவானது கேட்கப்படும் போது இதற்கு விடையமைப்பை மிகவும் இலகுவாக கையாளுகிறது. முதலாவது விஷயம், உபநிடதம் கூறும் பிரம்மம் என்றால் என்ன, பிரம்மம் என்று சொல்லப்படுவது என்ன என்பதை முதலாவது. இரண்டாவது விஷயம், அவ்வாறு கூறப்படுகின்ற பிரம்மத்தினுடைய இயல்பு என்ன. மூன்றாவதாக அவதானிக்க வேண்டும், இந்த பிரம்மம் பற்றி உபநிடதங்கள் கூறுகின்ற கருத்துக்கள். அதாவது ஒவ்வொரு உபநிடதங்களும் பிரம்மம் பற்றி வேறுபட்ட கருத்துக்களை குறிப்பிடும். அந்த கருத்துக்களை குறிப்பிடப்படும். இறுதியாக இவ்வாறு காணப்படுகின்ற பிரம்மத்தின் நிலை என்று இந்த 4 விதமான அமைப்பை கையாளும் போது உபநிடதம் கூறும் பிரம்மம் என்பது பூரணத்தன்மை பெறும். ஆகவே முதலாவது விஷயம் நீங்க கவனிக்க வேண்டும், உபநிடதம் கூறுகின்ற பிரம்மம் என்றால் என்ன. உபநிடதம் கூறுகின்ற பிரம்மம் என்பது நன்கு அழைக்க வேண்டும், பிரிக் என்கின்ற சொல்லடியிலிருந்து தோன்றியதே பிரம்மம். இந்த பிரிக் என்ற சொல்லடியிலிருந்து தோற்றம் பெற்றவையே பிரம்மம். அதன் அர்த்தம் யாருன்னு சொன்னால் தோன்றுதல் அல்லது வளர்தல் என்று பொருள்படும். அதாவது பிரபஞ்சமானது தோற்றம் பெறுவதற்கும் வளர்ச்சி பெறுவதற்கும் அடிப்படையாக அமைந்த மூலப்பொருள் தான் இந்த பிரம்மம். பிரபஞ்சத்தினுடைய தோற்றத்திற்கு அடிப்படையான சக்தி தான் பிரம்மம் என்று சொல்லி உபநிடதங்கள் பிரம்மம் சார்ந்து. ஆகவே பிரம்மம் என்பது பிரிக் என்ற சொல்லடியில் தோற்றம் பெற்றது. அந்த பிரிக் என்ற சொல்லடிக்கு தோன்றுதல் அல்லது வளர்தல் என்ற பொருள்கள் உருவாக்கப்படும். இவ்வாறு காணப்படுகின்ற பிரம்மம் பல இயல்புகளை அல்லது பண்புகளை கொண்டதாக உள்ளது. நித்தியமான பிரம்மம் நித்தியமான பிரம்மம், அது சர்வ வியாபகத்தன்மை கொண்டது, ஆதியந்தமற்றது, பூரணத்தன்மை கொண்டது. அதே போன்று இது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. இந்த சொற்பியத்தை நன்கு அதாவது உபநிடதங்கள் மாத்திரம்தான் கடவுள் கோட்பாடு சிந்தனையில அல்லது பிரம்மம் சார்ந்த கருத்துக்கள் உருவாக போது புதிய சொற்பியம். இது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. பிரம்மம் இத்தன்மையானது வடிவத்தன்மை உடையதுன்னு சொல்லி யாராலையும் வர்ணிக்க முடியாது என்பதுதான்
இதுக்கு உபடங்கள் ஒரு பொதுவான பாடடியில் பிரம்மம் இருளானதும் அல்ல ஒளியானதும் அல்ல, நீண்டதும் அல்ல குறுகியதும் அல்ல, தடிப்பானதும் அல்ல மெல்லியதும் அல்ல, அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது என்று இதுக்கான ஒரு சான்றான கருத்து உபடங்கள் உருவாக்கப்பட்டால் வேதங்கள் இந்த உபடங்கள் உருவாக்கப்பட்ட பிரம்மம் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத இயல்பையும் கொண்டது. இவ்வாறான இயல்புத்தன்மை கொண்டு காணப்படுகின்ற பிரம்மம் சார்ந்து பல உபநிடதங்களிலேயும் பல்வேறு விதமான கருத்துக்கள் உட்புகுத்தப்பட்டது அல்லது காணப்படுகிறது. அதில் ஒன்றுதான் உபநிடதனுடைய தோற்றம் ஆரம்பத்தில் சாந்தோக்கிய உபநிடத்தில் தான் இந்த பிரம்மம் சார்ந்த கருத்து உபநிடதங்கள். இந்த உபநிடதங்களிலேயே முதன்மைத்துவமான பிரம்மம் சார்ந்த கருத்தை கொண்டது சாந்தோக்கிய உபநிடதம். இந்த சாந்தோக்கிய உபநிடதத்தில் உருவாக்கப்பட்ட விடயம் தான் பிரம்மத்தினுடைய பரப்புத்தன்மை அல்லது அடிப்படையான விடயத்தை உட்புகுத்தியது. இந்த சாந்தோக்கிய உபநிடதத்தில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான ஒரு உரையாடல் தான் அதன் பிரம்மத்தின் உண்மைத்தன்மை, பிரம்மத்தினுடைய இயல்பு, பிரம்மத்தினுடைய நிலைகள் சார்ந்த கருத்துக்கள் குறிப்பிடுது. உத்தலார் என்ற தந்தைக்கும் சுபேதகர் என்ற மகனுக்கும் இடையில் இடம்பெற்ற உரையாடலை கொண்டதுதான் இந்த சாந்தோக்கிய உபநிடதம். இந்த சாந்தோக்கிய உபநிடதத்தில் இவருக்கும் இடையிலான புரிசுந்தராக அமைப்பட்ட தந்தைக்கும் மகனுக்கும் இடையில் இடம்பெற்ற உரையாடல்களாக பிரம்மத்தினுடைய இயல்பு, அதே போல அதனுடைய தன்மை, அதனுடைய நிலைகள் எல்லாம் குறிப்பிடப்பட்டது. அந்த சாந்தோக்கிய உபநிடதத்தில் உருவாக்கப்பட்ட சிறிய ஆழம் விதையிலிருந்து ஒரு நுண்ணிய ஒரு விதைதான் ஆழம் விதை. அந்த ஆழம் விதையிலிருந்து எவ்வாறு ஒரு பெரிய ஆழவிச்சம் தோற்றம் வருகின்றதோ அதுபோலதான் அடிப்படை நுண்ணிய சக்தியிலிருந்து தான் இப்பிரபஞ்சமே தோற்றம் பெற்றது. அந்த அடிப்படை நுண்ணிய சக்தி தான் பிரம்மம் என்பது இந்த சாந்தோக்கிய உபநிடதத்திலே கருத்து. அப்ப சாந்தோக்கிய உபநிடதத்திலே கருத்து யாருன்னா யாவற்றிற்கும் அடிப்படையான நுண்ணிய சக்தி தான் பிரம்மம். மற்றொரு கருத்து கூறப்படுகிறது சாந்தோக்கிய உபநிடதத்தில். உப்பினில் பொதுவாக உப்பின் வியாபகம் காணப்படுகிறதா தண்ணியில உப்பின் கருத்து விட்டால் வியாபகம் பறந்து காணப்படும். அப்ப இரண்டு உப்பையும் தண்ணியையும் தனித்துவமாக காட்ட முடியாது. அதுபோல வெண்ணில் வெண்மையின் வியாபகம் காணப்படுகிறது. இது போன்றுதான் இப்பிரபஞ்சம் என்றும் பிரம்மம் வியாபித்து உண்டு என்கின்ற கருத்தை சாந்தோக்கிய உபநிடதம். ஆகவே சாந்தோக்கிய உபநிடதத்தில் இரண்டு விதமான கருத்து கூறப்படுகிறது. ஒன்று யாவற்றிற்கும் அடிப்படையான மூலப்பொருள் அல்லது சக்தி தான் பிரம்மம். இன்னொரு விஷயம் இப்பிரபஞ்சம் என்றும் வியாபித்திருப்பதுதான் பிரம்மம் என்று இரண்டு விதமான சிந்தனை கருத்துக்கள் இந்த சாந்தோக்கிய உபநிடதத்திலே பிரம்மம் சார்ந்து கூறப்படும். இரண்டாவதாக முண்டக உபநிடதம். இந்த முண்டக உபநிடதம் பிரம்மத்துடைய தோற்றம் அல்லது பிரம்மம் சார்ந்து மாறுபட்ட கருத்தை கொண்டது. இந்த முண்டக உபநிடதத்தில் கூறப்பட்ட கருத்தை யார் சொன்னா, சிலந்தியானது தன்னிடமிருந்து நூலை உண்டாக்கி அல்லது தோற்றுவித்து விட்டு அதனை பற்றி இருப்பதை போன்று இப்பிரம்மம் பிரபஞ்சத்தை தோற்றுவித்து அதனை பீடித்ததாக அல்லது பற்றி இருப்பதாக காணப்படுகிறது. அதனால முண்டக உபநிடதத்தின் கருத்தின்படி பிரம்மம் என்று சொன்னா இப்பிரபஞ்சத்தை தோற்றுவித்து அதனை வியாபித்திருக்கின்ற ஒன்றுதான் பிரம்மம் என்று இந்த முண்டக உபநிடதம் பிரம்மம் சார்ந்த கருத்தை கூறப்படும். மூன்றாவது சுவேதாசுர உபநிடதத்தில் கருத்து கூறப்படும். இந்த சுவேதாசுர உபநிடதத்தில் கூறப்பட்ட கருத்து பிரம்மத்தின் அந்தர்யாமத்தன்மை அல்லது மறைவுத்தன்மை என்கிற கருத்து. நீங்க வேதாந்தம் படிக்கும் போது ராமானுஜருடைய வேதாந்தத்திலே இந்த பரிணாமவாதம் என்பது உருவாக்கப்பட்ட விஷயம் தான் அந்தர்யாமத்தன்மை. அவை யாவற்றுக்கும் ஆரம்பத்திலே உபநிடதங்கள் அந்த அந்தர்யாமத்தன்மை சார்ந்த அல்லது பிரம்மத்துடைய அந்தர்யாமத்தன்மையை குறிப்பிட்டது. சொன்னா சுவேதாசுர உபநிடதத்தின் கருத்து சொன்னா எள்ளில் எண்ணெய் உள்ளடங்கி இருப்பது போன்று, தயிரில் நெய் உள்ளடங்கி இருப்பது போன்று, விரையில் தீ மறைந்துள்ளது போன்று இப்பிரபஞ்சம் என்றும் பிரம்ம தத்துவம் மறைந்துள்ளது சொன்னா பிரம்மம் அந்தர்யாமத்தன்மை கொண்டு காணப்படுகிறது அல்லது அந்தர்யாமத்தன்மையிலே அல்லது மறைவான தன்மையிலே தான் பிரம்மம் என்பது காணப்படுகின்றது என்ற கருத்தை சுவேதாசுர உபநிடதம் குறிப்பிடும். அப்ப இந்த உபநிடதங்களுடைய கருத்தின்படி பார்த்தால் பிரம்மம் என்ற அடிப்படையான நுண்ணிய பொருள், அதே போன்று மறைவுத்தன்மை அல்லது அந்தர்யாமத்தன்மை கொண்டு காணப்படுவது, பிரபஞ்சம் என்றும் சர்வ வியாபகத்தன்மை கொண்ட கருத்துக்கள் தான் இந்த உபநிடதங்களில் பிரம்மம் சார்ந்து கூறப்படும். இதிலே கேட உபநிடதம் என்பது ஒரு முக்கியத்துவம் என்ன சொன்னா யாவற்றுக்கு ஆரம்பத்தில் சாந்தோக்கிய உபநிடதம் மற்றும் முண்டக உபநிடதம் சுவேதாசுர உபநிடதங்கள் இந்த பொதுவாக பிரம்மம் சார்ந்த கருத்தை குறிப்பிட்டிருந்தார். இது கேட உபநிடதம் என்பது முக்கியத்துவம்
பிரம்மம் யாவற்றுக்கும் அடிப்படையான சக்தி என்பதை பல உதாரணங்களின் ஊடாக வெளிப்படுத்தியது இந்த கேணவன். அந்த உதாரணங்களை குறிப்பிட போனால் கவனித்துக் கொள்ளுங்கள். எதையொருவர் கண்ணால் பார்க்க முடியாதோ ஆனால் கண்ணெதிரால் பார்க்கப்படுகிறதோ அதுவே பிரம்மம். எதையொருவர் செவியால் கேட்க முடியாதோ ஆனால் செவியதனால் கேட்கப்படுகிறதோ அதுவே பிரம்மம். எதையொருவர் வாக்கால் விளக்க முடியாதோ ஆனால் வாக்கியதனால் விளக்கப்படுகிறதோ அதுவே பிரம்மம். இந்த கேடமான உதாரணத்தின்படி பிரம்மம் என்பது யாவற்றையும் சொன்னா ஒன்றினை தொழிற்படுத்துவதற்கு அடிப்படையாக அமையப்பட்டதுதான் பிரம்மம் என்கிற கேடப்பட பொதுவாக ஊடகங்கள் பொதுவாக குறிப்பிடும்படி பிரம்மம் என்பது யாவற்றுக்கும் அடிப்படையான நுண்ணிய சக்தி தான் பிரம்மம் என்று இந்த உபடங்கள் பிரம்மம் சார்ந்த கருத்தை குறிப்பிட்டது. இறுதியாக இந்த பிரம்மம் சார்ந்த குறிப்பிட வேண்டிய சொன்னா இந்த பிரம்மத்தின் நிலை நன்கு அவதானிக்க வேண்டும். இந்த பிரம்மத்தை பிரபஞ்சத்தோடு இணைவுறுத்தி அதாவது உலகத்தோடு தொடர்படுத்தி இரண்டு விதமான நிலைகளை உபநிடத ஞானிகள் அல்லது உபநிடதங்கள் குறிப்பிடுகின்றது. இந்த பிரம்மம் உலகத்தோடு தொடர்பு கொள்கின்ற போது ஒரு நிலையை பெறுகிறது, அதே போல் உலகத்தோடு தொடர்பற்று காணப்படுகின்ற போது ஒரு நிலையை பெறுவதாகவும் இந்த உபநிடதங்கள் குறிப்பிடுகிறது. அதில் ஒன்றுதான் பிரம்மம் அதன் செயற்பாட்டுக்கு அல்லது பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்கின்ற விதத்தை மையப்படுத்தி இரண்டு விதமாக காணப்படுகிறது. ஒன்று நிக்குண பிரம்மம். நன்கு அவதானிக்க வேண்டும். நிக்குண பிரம்மம் என்பது இப்பிரபஞ்சத்தோடு பிரம்மம் தொடர்பற்று காணப்படுகிறது. தொடர்பற்று காணப்படுகிற பிரம்மன் தான் நிக்குண பிரம்மம். அதாவது பிரபஞ்சத்தோடு அல்லது உலகத்தோடு இந்த பிரம்மம் தொடர்பு கொள்ளாமல் இருக்கின்ற நிக்குண பிரம்மம். இரண்டாவது விஷயம் சகுண பிரம்மம். சகுண பிரம்மம் என்பது பிரம்மம் பிரபஞ்சத்தோடு அல்லது உலகத்தோடு தொடர்பு கொண்ட நிலைதான் சகுண பிரம்மம். ஆகவே பிரம்மத்தின் இரண்டு நிலைகளை உபநிடதங்கள் குறிப்பிடுகிறது. ஒன்று நிக்குண பிரம்மம், அதாவது பிரபஞ்சத்தோடு பிரமாண தொடர்பு கொண்டு காணப்படாத இடத்தில் அது நிக்குண பிரம்மமாக கருதப்படும். அதே போன்று உலகோடு அல்லது பிரபஞ்சத்தோடு இந்த பிரம்மம் தொடர்பு கொள்ளுமாயின் அது சகுண பிரம்மமாக கருதப்படும். இந்த சகுண பிரம்மத்தில் இருக்கின்ற கடவுளுக்கு அல்லது பிரம்மத்திற்கு ஒரு சிறப்பு பெயர்களை உபநிடதங்கள் குறிப்பிடுகிறது. தச்சலன். அதாவது இந்த உலக தொடர்பு கொண்டு காணப்படுகின்ற பிரம்மம் தச்சலன் என்கின்ற பெயர் கொண்டும் அழைக்கப்படும். இந்த தச்சலன் என்ற பெயரினை வழங்கிய உபநிடதங்கள் சொன்னார் சார்ந்த பரீட்சையில் சகுண பிரம்மத்தின் சகுண பிரம்மத்தை காணப்படுகின்ற கடவுளுக்கு வழங்கப்படுகிற சிறப்பு பெயர் தச்சலன். இந்த பெயரை வழங்கியது சார்ந்த. ஆகவே மீண்டும் வரக்கூடிய உபநிடதம் கூறும் பிரம்மம் அல்லது கடவுள் கோட்பாடு சிந்தனை ரெண்டு சொற்கள் எதுவும் கேட்கலாம். கேட்கப்படும் இடத்தில் இதுக்கான விடயமைப்பு எவ்வாறு இருக்கும் சொன்னால் முதலாவது கவனித்துக் கொள்ள வேண்டும். பிரம்மம் என்று சொன்னால் என்னென்ற ஞாபகம் பண்ணுங்கள். பிரிக் என்ற சொல்லின் தோற்றம் பெற்றதுதான் பிரம்மம். இந்த பிரிக் என்பதை தோன்றுதல் அல்லது வளர்தல் என்ற பொருளை தரக்கூடிய, அதாவது பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் அடிப்படையாக இருந்தால் பிரம்மம். இரண்டாவது விஷயம் இந்த பிரம்மத்தினுடைய இந்த பிரம்மம் எத்தன்மையான அல்லது எத்தகைய இயல்புகளை கொண்டது, நித்தியமானது, சர்வ வியாபத்தன்மையானது, ஆதியந்தமற்றது, அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத போன்ற பல இயல்புகளை கொண்டதாக இந்த பிரம்மம் சார்ந்து உபநிடதங்கள் குறிப்பிடுகிற கருத்து. அதுல 4 உபநிடதங்கள் முக்கியத்துவம் சொல்லியிருக்கோம். 3 சாந்தோக்கிய உபநிடதம், இந்த உத்தரலாருக்கும் சுபேதருக்கும் இடையே இடம்பெற்ற உரையாடல் அமைக்கப்படும். அதே போன்று முண்டக உபநிடதம் மற்றும் சுபேதாசுர உபநிடதம், அதனோடு இணைந்து கேண உபநிடதம். இவ்வாறு ஒவ்வொரு உபநிடதங்களும் பிரம்மம் சார்ந்து தனித்துவமான அல்லது பிரசித்தி பெற்ற அல்லது சிறந்த கருத்துக்களை கொண்டமைந்து காணப்படும். இறுதியாக காண்பிக்க வேண்டும் இந்த பிரம்மத்தினுடைய நிலை அல்லது இந்த பிரம்மத்தை பிரபஞ்சத்தோடு தொடர்படுத்தி அவற்றின் நிலையை வரையறை செய்கிறார். ஒன்று நிக்குண பிரம்மம். நிக்குண பிரம்மம் என்பது உலகம் தொடர்பற்றி காணப்படுகின்ற இந்த நிலையில பிரம்மம் பிரபஞ்சத்தோடு நினைவிட்டு காணப்படாது. இரண்டாவது விஷயம் சகுண பிரம்மம். சகுண பிரம்மம் என்பது பிரம்மம் பிரபஞ்சத்தோடு அல்லது உலகத்தோடு தொடர்பு கொண்ட நிலை. இந்த இரண்டு விதமான நிலைகளையும் நீங்க பரிச்சை கட்டாயம் இல்லையா உபநிடதங்களில் உள்வாங்கப்படுகின்ற மத்திய வினா உபநிடதம் ஒரு மாற்றம் அல்லது பசு கோட்பாடு சரிசுத்தாத பசு கோட்பாடு கேட்டது உபநிடதங்கள் ஆன்மா என்ற ஒரு கருத்து
உபநிடதம் கூறும் ஆன்மா என்பது பற்றிய விடயங்கள் கேட்கிறோம். இந்த விடயமைப்பை எழுத முடியல. உபநிடதம் கூறும் ஆன்மா என்கின்ற ஒரு வினாவிற்கு விடையளிக்க முன்பு நாம் ஆரம்ப பிரம்மத்தில் உருவான அமைப்பு கொண்டு பார்க்கிறது. அதே போன்று உருவாக முதலாவது ஆன்மா என்றால் என்ன? இரண்டாவது இந்த ஆன்மாவுடைய இயல்புகள் மற்றும் இந்த உபநிடதங்கள் எவ்வாறான உபநிடதங்கள் இந்த ஆன்மா பற்றிய கருத்துக்களை இறுதியாக இந்த ஆன்மாவுடைய ஐவகை கோஷம் இது முக்கியத்துவம். நீங்க ஆன்மா சார்ந்த விடயமைப்பு எதை தவற விட்டாலும் இதையும் மிஸ் பண்ணக்கூடாது. காரணம் இந்த ஆன்மா சார்ந்ததிலிருந்து இந்த ஐவகை கோஷங்கள் முக்கியத்துவம். ஆகவே உபநிடதம் கூறும் ஒரு ஆன்மா உபநிடதம் ஒரு ஆன்மா வினா வரும்போது முதலாவது ஆன்மா என்பதற்கு விளக்கத்தை கொடுக்க வேண்டும். பின்பு ஆன்மாவின் இயல்புகள், மூன்றாவது ஆன்மா சார்ந்து உபநிடதம் கூறும் கருத்து, நான்காவது ஆன்மாவின் ஐவகை கோஷம். இந்த நான்கு அமைப்பையும் தெளிவாக குறிப்பிடும் போது அதுக்கான விடயம் கூறப்படும். அந்த அடிப்படையிலே உபநிடதங்களில் கூறப்படுகிற ஆன்மா என்பது அண்ணென்கின்ற வினையடியிலிருந்து தோற்றம் பெற்றது. அதாவது ஆன்மா என்பதை அண்ணென்கின்ற வினையடியில் தோன்றியதான் ஆன்மா என்பது உபநிடதம். அந்த இந்த அண்ணன் என்பது தான் அல்லது தன்னை என்கின்ற பொருளை தரக்கூடிய தான் அல்லது தன்னை என்கின்ற பொருளை தரக்கூடியதான் இந்த ஆன்மா. ஆன்மா என்பது அண்ணன்ற வினையடியிலே தோற்றம் பெற்றது. இந்த அண்ணன்ற வினையடியிலே தோற்றம் பெற்றது தான் அல்லது தன்னை என்ற பொருளை தரக்கூடியதாகவும் அமையப்பெற்றது. இவ்வாறு காணப்படுகின்ற ஆன்மா பல்வேறு இயல்புகளை அல்லது பண்புகளை கொண்டதாக காணப்படும். ஒன்று நித்தியமான இந்த ஆன்மா நித்தியமாக முடியும். இரண்டாவது விஷயம் அனாதியாக இந்த ஆன்மாவுக்கு அனாதியாக ஒவ்வொரு உடலையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய. அதே போன்று எண்ணிக்கை பல ஆன்மாக்கள் காணப்படும். இப்படி ஆன்மாக்கள் பல இயல்புகளை கொண்டதாக விளங்கும். ஆகவே ஆன்மாவுடைய இயல்பு இரண்டாவது அமைப்பை நோக்கும் போது நித்தியமானது, அனாதியானது, எண்ணிறைந்தது என்று பல இயல்புகளை கொண்டதாகவும் இந்த ஆன்மா காணப்படும். இந்த ஆன்மா சார்ந்த சிந்தனைகள் உபநிடதங்களில் முதலில் சாந்தோக்கிய உபநிடதத்தில் தான் தோற்றம் பெற்றது. இந்த ஆன்மா என்றால் என்னென்று குறிப்பிடுவதை போன்று இந்த உபநிடதங்களில் எந்த உபநிடதத்தில் ஆன்மா சார்ந்த கருத்து உட்வாங்கப்பட்டது கூறப்பட்ட தெளிவான சிந்தனை இருக்கிறது. இந்த உபநிடதங்களில் சாந்தோக்கிய உபநிடதம் தான். அதுவும் குறிப்பாக 8ஆம் அத்தியாயம் சாந்தோக்கிய உபநிடதத்தில் 8ஆம் அத்தியாயத்தில் தான் இந்த ஆன்மா சார்ந்த சிந்தனைகள் கூறப்பட்டது. அதாவது இந்திரனுக்கும் பிரஜாபதிக்கும் இடையே இடம்பெறுகின்ற நேயிரி கோட்பாடு சொன்னாங்க. இந்த உடம்பு என்கின்ற உடலுக்கும் இந்த ஆன்மாவுக்கும் தேகத்திற்கும் ஆன்மாவுக்கும் இடையிலான வேறுபாட்டை கொண்டவன் என்ற ஒரு கருத்தை நிலவும் முகமாக தோற்றம் பெற்றதுதான் இந்த நேயிரி கோட்பாடு. அதாவது இந்திரனுக்கும் பிரஜாபதிக்கும் இடையே தோற்றம் பெற்ற கோட்பாடு. இந்த கோட்பாட்டிலிருந்து தோன்றியதுதான் ஆன்மா என்கின்ற சிந்தனை. அந்த அடிப்படையில் இந்த இந்திரனால் கூறப்பட்ட கருத்து தான் பொதுவாக இந்த ஆன்மாவும் உடம்பும் ஒன்று என்கின்ற கருத்து. ஆனால் அது பிரஜாபதியால் மறுத்தளிக்கப்பட்டு ஆன்மாவும் இந்த உடம்பும் வேறுபட்டவை என்கிற ஒரு கருத்து கொண்டு அதனை நிறுவுவதற்காக தான் வண்டி மற்றும் குதிரை என்கின்ற இரு உதாரணங்கள் கையாளப்பட்டது. இந்த இந்திரனால் கூறப்பட்ட விஷயம் ஆன்மாவும் உடம்பும் ஒன்றுபட்டது என்பது. ஆனால் அது மறுதளிக்கப்பட்டது பிரஜாபதி என்பதுதான். அந்த மறுதளிப்புக்கான ஒரு சான்றாக இந்த வண்டி மற்றும் குதிரை என்கிற உதாரணத்தை பிரஜாபதி. அதாவது சொல்ல முடியும் இந்த வண்டியும் குதிரையும் வேறுபட்ட இரு பொருட்கள். இந்த வண்டியில கட்டப்பட்ட குதிரையை போன்று இந்த ஆன்மா சரீரம் அல்லது உடலில் கட்டப்பட்டுள்ளது. ஆகவே வண்டியும் குதிரை எவ்வாறு வேறுபட்டதோ அதுபோலதான் இந்த உடலும் இந்த ஆன்மாவும் வேறுபட்டவை என்பது இந்த பிரஜாபதியினுடைய ஒரு சிந்தனையாற்றலாகிய நேயி கோட்பாட்டினூடாக வெளிப்பட்ட ஆன்மா பற்றிய சிந்தனை. அதன் அடிப்படையில் தான் இந்த ஆன்மா பற்றி குறிப்பிடும் போது இந்த ஆன்மா உடலிலிருந்து அல்லது உடம்பிலிருந்து வேறுபட்ட ஒன்று, அது நித்தியமானது என்ற ஒரு கருத்து கூறப்பட்டது. இதனை விளக்குவதன் மூலமாக தான் இந்த சாந்தோக்கிய பாடலை வண்டியிலே கட்டப்பட்ட குதிரையை போன்று ஆன்மா சரீரத்தில் கட்டப்பட்டுள்ளது. சரீரம் அழிவுக்குரியது, ஆனால் ஆன்மா அழிவற்றது என்ற ஒரு கருத்து இந்த சாந்தோக்கிய உணர்வு கூறப்படும்.
ஆகவே இந்த வண்டியில கட்டப்பட்ட குதிரையை போன்று ஆன்மா சரீரத்தில் கட்டப்பட்டுள்ளது. இந்த சரீரம் அழிவுக்குரியது, ஆன்மா அழிவற்ற கருத்தினூடாக ஆன்மாவுடைய உண்மைத்தன்மையும் அதே போன்று அது உடம்பை விட வேறுபட்ட ஒன்று என்ற ஒரு கருத்து நிறுவப்பட்டது. இந்த ஆன்மாவும் உடம்பும் வேறு என்கின்ற கருத்துக்கள் எல்லாம் உபநிடதங்கள் மேலும் விளக்குகின்ற உதாரணம் சொன்னால் அதுக்கு ஆன்மாவும் உடம்பும் வேறுபட்டது என்ற ஒரு கருத்தை உபநிடதங்கள் பல உதாரணங்களோட விளக்கப்பட்ட ரெண்டும் வேறுபட்டது ஆன்மா உடம்பு என்ற ஒரு சிந்தனை எவ்வாறு கூறப்படும் சொன்ன காண்பது கண்ணல், கண்ணை கல்வியா கொண்டு காண்பது, கேட்பது செவியை கல்வியா கொண்டு கேட்பது, பேசுவது நாவல், நாவை கல்வியா கொண்டு பேசுவது. அதாவது இந்த உடல் அங்கம் பேசுகின்றது, அதை கேட்கின்றது, பார்ப்பது, இவையெல்லாம் உடல் அங்கங்கள் தான், உடல் தான் எல்லாம் செய்கின்றது. ஆனால் அதை பொறிப்படுத்துவதுதான் ஆன்மா என்பது இந்த உபநிடதங்களுடைய கருத்து. நல்லா அவதானிக்க வேண்டும் சொன்னால் இந்த வண்டியும் குதிரையும் எவ்வாறு வேறுபட்டது, ரெண்டும் வேறுபட்ட பொருளும், அதுபோல அந்த உடலும் ஆன்மாவும் வேறுபட்டது. இதனை விளக்கு முகமாக உபநிடதங்களில் உதாரணங்கள் கையாளப்படுகின்றன. காண்பது கண்ணல்ல, கண்ணை கருவியாக கொண்டு காண்பது ஆன்மா. கேட்பது செவியல்ல, செவியை கருவியாக கொண்டு கேட்பது ஆன்மா. பேசுவது நாவல், நாவை கருவியாக கொண்டு பேசுவது ஆன்மா. இந்த உறுப்புகள் தான் எல்லாம் செய்கின்றது, ஆனால் அதை தொழிற்படுத்துவதுதான் ஆன்மா என்பது இந்த உபநிடதங்களுடைய கருத்து. ஆகவே இந்த ஆன்மாவும் உடம்பும் வேறுபட்டது. இதுக்குத்தான் இன்னும் ஒரு பாடலி ஒன்று உபநிடதங்கள் எங்கிருந்தும் உண்டாகாத ஆன்மா உடல் அழியும் போது ஆன்மா அழிவற்று நிற்கின்றது என்றால் இந்த தேகம் சொல்லப்படுற சரீரம் அல்லது உடம்பு சொல்லப்படுற ஒருபடி எப்போ எந்த ஒரு அழியக்கூடிய, ஆனால் அதை இயக்குகின்ற ஆன்மா அழிவற்றது என்பதுதான் அந்த பாடலி குறிப்பிட்ட விஷயம். அது எங்கிருந்தும் உண்டாகாத ஆன்மா உடல் அழியும் போது ஆன்மா அழிவற்று நிற்கின்றது என்பதோடாக ஆன்மாவுடைய உண்மைத்தன்மை அல்லது அதனுடைய வியாபகத்தன்மை கூறப்படும். இறுதியாக கவனிக்க வேண்டும், இந்த ஆன்மா சார்ந்தமான கருத்துக்கள் குறிப்பிடுவது போன்று ஆன்மாவை இயக்குவது ஐவகை கோஷங்கள் என்றால் ஆன்மாவோடு இணைவுற்றது அல்லது தொடர்பட்ட விஷயம் தான் இந்த 5 வகையான கோஷங்கள். இந்த 5 வகையான கோஷங்களை கொண்டவன்தான் ஒரு ஆன்மா இயங்கும் அல்லது ஆன்மா உடம்போடு இயங்கப்படும் என்பது இந்த உபநிடதங்களுடைய கருத்து. இந்த 5 வகை கோஷங்கள் என்றது இந்த ஆன்மா குறிப்பிடுகிறது. இந்த விடயமென்று குறிப்பிட்டது தைத்திரிய உபநிடதம் என்சிக்கிலே உண்டாகப்பட்டார். இந்த ஆன்மாவுக்குரிய 5 வகை கோஷங்கள் வழங்கியது அல்லது குறிப்பிட்ட உபநிடதம் தைத்திரிய உபநிடதம் கவனத்துக்குள்ள. இந்த தைத்திரிய உபநிடதத்தின் கருத்தின்படி ஒரு ஆன்மா 5 வகையான கோஷங்களை கொண்டமைந்துள்ளது. ஒன்று மனோன்மய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், அதே போன்று பிராணமய கோஷம், ஆனந்தமய கோஷம் மற்றும் அன்னமய கோஷம் என்று 5 விதமான கோஷங்களை கொண்டுதான் இயங்குகின்ற ஒரு விடயம் ஆன்மா. ஆகவே இந்த ஆன்மா சார்ந்த விடயமைப்புள்ள நீங்க கட்டாய கவனிக்கிற ஒரு விஷயம் இந்த 5 கோஷம். இந்த 5 வகையான கோஷங்கள் சார்ந்த கருத்தை தைத்திரிய உபநிடதம் அந்த 5 வகையான கோஷங்களையும் பரிச்சயம் உள்ளாங்க. ஆகவே இந்த உபநிடதம் ஆன்மா ஒரு வினா வரும்போது அது 4 விதங்களாக உற்றுநோக்கின்ற ஒன்று ஆன்மா என்றால் என்ன, அண்ணன் வினையின் தோற்றம் ஆன்மா, அது தான் தன்னை என்ற பொருளை தரக்கூடியது. 2வது விஷயம் இந்த ஆன்மாவை இயல்பு, இந்த ஆன்மா நித்தியமானது, அதே மாதிரி ஆதியந்தம் உடையது, அனாதியானது, எழுநிறை போன்ற இயல்புகளை கொண்டது. 3வது விஷயம் இந்த ஆன்மா சார்ந்த சிந்தனை எங்கு தோற்றம், இந்த ஆன்மா சார்ந்த உபநிடதம் கூட கருத்து. பொதுவா இந்த ஆன்மா சார்ந்த சிந்தனை சாந்தோக்கிய உபநிடதம் சாந்தோக்கிய உபநிடதம் உருவாக்கப்பட்ட 8ஆம் அத்தியாயம் தான் இந்த ஆன்மா சார்ந்த சிந்தனை கொண்டது. இந்திரனுக்கும் பிரஜாபதிக்கும் இடையே இடம்பெற்ற நேயிரி கோட்பாடு இதுவல்ல என்கின்ற ஒரு கருத்தமையப்படுத்தி தோற்றது நேயிரி கோட்பாடு. இந்த நேயிரி கோட்பாட்டை கொண்டவன் தான் இது சாந்தோக்கிய உபநிடதம் ஆன்ம சிந்தனை. இந்த ஆன்ம சார்ந்த சிந்தனையை விளக்கும் முகமாக வண்டி மற்றும் குதிரை என்ற 2 உதாரணங்களை இந்த பிரஜாவை கையாளுகின்ற செயற்பாடு. அதனோட வண்டியும் குதிரை எவ்வாறு வேறுபட்டதோ அதுபோல ஆன்மாவும் உடலும் வேறுபட்டது. இந்த வண்டியும் சரீரமும் அழிவுக்குரியது, ஆனால் இந்த ஆன்மா இயக்குகின்ற ஆன்மா ஒருபோதும் அழிவற்ற கருத்து கூறப்பட்டது. அதுல ஒரு பாராடி உதாரணம் விளக்கிறார். எங்கிருந்து உண்டாவது ஆன்மா உடல் அழியும் போது ஆன்மா அழியாமல் இருக்கின்றது. இது அவருடைய உண்மைத்தன். இறுதியாக இந்த ஆன்மாவிய 5 வகை கோஷங்கள் சார்ந்த தைத்திரிய உபநிடதம் கூறப்பட்டது. அந்த 5 வகையான கோஷங்களை குறிப்பிட
ஆகவே யாருமே இருந்தால் உபடங்கு ஒரு ஆன்மா என்கின்ற விடயத்தை போடுறது. உபடங்களுடைய மற்றும் ஒரு மீனா ஆன்ம விடுதலை அல்லது முக்தியும் அதற்கான வழிமுறைகள் எவ்வாறு கேட்கலாம். ஒன்று விடுதலை என்று கேட்பாங்க, அல்லது வீடு வேறு, அல்லது ஆன்ம விடுதலை, முக்தியும் அதற்கான வழிமுறை. இவ்வாறு மாற்று சொற்கையும் கொண்டு அந்த வீடு வேறு என்கின்ற கேள்வியை உபடங்கள் சார்ந்து கேட்கலாம். இந்த ஆன்ம விடுதலை என்கின்ற ஒரு வினா ஒன்று பரீட்சையில் உள்வாங்கப்படும் போது அதில் 3 விதமாக துணக்க. ஒவ்வொரு வினாவின் பிள்ளைகள் அதை நாம் விடையமைக்க அந்த கேள்விக்கேற்ற மாதிரி மாற்றிக்கொள்ள வேண்டும். எவ்வாறு அமைப்பை கொண்டு போகும்போது விடைய பூரணத்தன்மை அடையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் ஆன்ம விடுதலை அல்லது முக்தியும் அதற்கான வழிமுறையும் ஒரு வினா வரும்போது முதலாவது குறிப்பிட வேண்டும், முக்தி என்பது யாராவது உபநடங்கள் கூறும் முக்தி என்பது யாது. இரண்டாவது விஷயம், அந்த முக்தியை பெறுவதற்குரிய வழிமுறைகள். மூன்றாவது, அந்த வழிமுறைகளை பின்பற்றும் போது கிடைக்கப்படும் முக்தி. இந்த 3 விதமான இடத்தை தான் இந்த ஆன்ம விடுதலை என்பது. அந்த அடிப்படையிலே உபநடங்களுடைய கருத்தின்படி முக்தி என்பது ஒரு ஆன்மா கண்ம மறுபிறப்புகளிலிருந்து அல்லது கண்ம பயன்களிலிருந்து விடுதலை பெறுதல் தான் முக்தி. பொதுவாக ஒரு ஆன்மா ஆற்றுகின்ற வினைக்கேற்ப மறுபிறப்புகள் சொல்ற கண்ம மறுபிறப்புகள் அல்லது கண்ம பலன்களை அனுபவித்துக் கொள்ளும். அந்த கண்ம பலன்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற போது தான் பிறந்ததன் பயனை அல்லது நோக்கத்தை உணர்கின்ற போது முக்தி என்பதை கைவரப்பெறும் என்று உபடங்க ஒரு முக்தி என்பது ஒரு ஆன்மா கண்ம மறுபிறப்புகளிலிருந்து விடுதலை பெறும். முதலாவது நீங்க தொடர்ந்து முக்தி என்பது ஒரு ஆன்மா கண்ம மறுபிறப்புகளிலிருந்து விடுதலை பெறுதல் முக்தி. இந்த முக்தியை பெற்றுக் கொள்வதற்கு உபநடங்கள் 4 வழிமுறைகளை அல்லது 4 வழியாற்றி. ஒன்று ஞானம். ஞானம் என்கின்ற சிந்தனையாற்றுவதாக ஒரு ஆன்மா முக்தியை பெற்றுக்கொள்ளும். 2வது ஒழுக்கம், 3 பக்தி, 4வது ஆச்சரியம். இந்த வழிமுறைகளை ஒரு ஆன்மா பின்பற்றுகின்ற போது முக்தியை பெற்றுக்கொள்ளும். அதுதான் ஞானம் என்பது முக்கியத்துவம். ஒரு ஆன்மா பிரம்ம ஞானத்தோடு அல்லது பரஞானத்தோடு கூடிய செயல்களை ஆற்றுகின்ற போது முக்தியை பெற்றுக் கொள்ளலாம் என்பது உபநடனுடைய கருத்து. இந்த ஞானம் என்பதனை கைவரம் பெற வேண்டும் சொன்னால் ஒரு ஆன்மா 3 செயற்பாடுகள் இருக்கிறோம். ஒன்று சிரவணம் என்று சொல்லப்படுவது என்ன சொன்னால், ஒரு சீடனுக்கு தக்க குருவை அடைந்து மறைபொருள் சார்ந்த விடயங்களை கற்றுக்கொள். உண்மை சார்ந்த விடயங்களை குருவை சார்ந்து கற்றுக்கொள்வது சிரவணம். 2வது விஷயம், அந்த கற்றுக்கொண்ட விஷயங்களை மீண்டும் நித்தியாசம் அவற்றை மீண்டும் கற்றறிந்து கொள்வது செயற்படும். ஆகவே இந்த ஞானம் என்கின்ற ஒரு வழிமுறை கைதரப்பட வேண்டும் என்றால் இந்த சிரவணம், அதுவே மனனம், நித்தியாசம் என்கின்ற வழிமுறைகளையும் பின்பற்றுவதற்காகத்தான் இந்த ஞானம் என்கின்ற ஒரு மாற்றத்திற்காக ஒரு ஆன்ம முக்தியை பெற முடியும் என்பது உபநடனுடைய கருத்து. 2வதாக இந்த ஒழுக்கம் என்ற ஒரு வழிமுறைகளாகவும் ஒரு ஆன்ம முக்தியை பெற்றுக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டது. 3வது பக்தி. இந்த பக்திக்குள்ளே 2 விதமான பக்தி இருக்கிறது. ஒன்று ஆசார பக்தி, அதே போல் பிரபக்தி. அந்த ஆசாரத்தில் சொல்ற ஆலய வழிபாட்டோடு பிரபக்தி மன ஒருமைப்பாட்டோடு வழிபாடு. இவ்வாறு அந்த பக்தி மாற்றத்தினூடாகவும் ஒரு ஆன்ம முக்தியை பெற்றுக் கொள்ள முடியும். இறுதியாக ஆச்சிரம தர்மம். இந்த ஆச்சிரம தர்மம் என்பது ஒரு சில பிறந்து ஆச்சிரம தர்மம் என்று சொல்லப்படுவது ஒரு மனிதன் தந்த வாழ்க்கையில் கடந்து சென்ற படிநிலை. 4 படிநிலைகள் இருக்கு. ராமாயணம், பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வனப்பிரசம், சன்னியாசம். இந்த 4 படிநிலைகளையும் ஒரு ஆன்மா அல்லது ஒரு உயிர் சீராக கடந்து செல்கின்ற போது அது முக்தியை பெற்றுக் கொள்ளும் என்பது உபநடனுடைய. ஆகவே இந்த முக்தி என்பது ஒரு ஆன்மா கண்ணோர்ந்து விடுதலை பெற்ற முக்தி. அந்த முக்தியை பெற்றுக் கொள்வதற்கு ஞானம், ஒழுக்கம், பக்தி, ஆச்சரியம் முதலான வழிமுறைகளை கையாள வேண்டும். இந்த வழிமுறைகளை கையாளுவதூடாக ஒரு ஆன்மாவிற்கு முக்தி என்கின்ற வீடு வேறு அல்லது விடுதலை கிடைக்கும். அந்த வீடு வேறு கிடைக்கப்படும் சந்தர்ப்பம் அல்லது கிடைக்கப்படும் நிலைப்பாட்டை கொண்டு 2 விதமாக கூறப்படும். ஒன்று சீவன் முக்தி. ஒரு ஆன்மா உடம்போடு கூடி நிற்கும் போது கிடைக்கப்படும் முக்தி சீவன் முக்தி. சொல்லப்படும் ஒரு ஆன்மா உயிரோடு இருக்கும் போது அல்லது உடம்போடு இந்த ஆன்மா இருக்கின்ற போது கிடைக்கப்படும் முக்தி இந்த சீவன் முக்தி.
ஒரு உயிர் ஒரு ஆன்மா இரத்தம் கிடைக்கப்படும் சீவன் இது ஒரு வகையான. இரண்டாவது வகைப்படுறது விதேக முக்தி. விதேக முக்தி என்பது ஆன்மா உடம்பை விட்டு சென்ற விற்பாடு அல்லது இறந்த பின்பு கிடைக்கப்படும் முக்தி விதேக முக்தி. ஆகவே முக்தி என்பது ஒரு ஆன்மாவுக்கு கைவசப்படும் வரும்போது அது இரண்டு விதமான முக்திகளாக கருதப்படுகிறது. ஒன்று சீவன் முக்தி, இன்னொன்று விதேக முக்தி. சீவன் முக்தி என்று குறிப்பிடப்படுவது ஒரு ஆன்மா உடம்போடு கூடி நிற்கும் போது கிடைக்கப்படும் முக்தி. அதே போன்று விதேக முக்தி என்று கருதப்படுவது ஒரு ஆன்மா உடம்பை விட்டு பிரிந்து சென்றபின் கிடைக்கப்படும் முக்தி. ஆகவே இரண்டு விதமான முக்திகள் உபடங்கள் கிடைக்கப்படும் கருத்து கூறப்படும். ஆகவே இந்த ஆன்ம விடுதலை என்று ஒரு கேள்வி பற்றி வரும்போது முதலாவது முக்தி பற்றிய விடயத்தில் உபடங்கூர் முக்தி என்றால் என்ன என்பதை குறிப்பிடுவோம். இரண்டாவது அந்த முக்தியை பெற்றுக் கொள்வதற்கான வழிமுறைகளை குறிப்பிடுவோம். மூன்றாவது அந்த வழிமுறைகளை பின்பற்றுவதற்காக கிடைக்கப்படும் முக்தியை பற்றி குறிப்பிடப்படும். சரியா? இவை யாருன்னா இந்த உபடங்க குறிப்பிடுகின்ற முக்தியும் அதற்கான வழிமுறை அல்லது ஆன்ம விடுதலை என்ற ஒரு வினாவுக்கு உள்வாங்கப்படுகிறது. உபடங்களுடைய மற்றொரு கேள்வி பிற்கால பங்களிப்பு அல்லது தத்துவ சிந்தனைகளின் வளர்ச்சிக்கு உபாடனங்களின் பங்களிப்பு. இவ்வாறு ஒரு கேள்வி பரீட்சையில் உருவாக்கப்படும் போது கொஞ்சம் நுணுக்கமாக இந்த கேள்வியுடைய அர்த்தம் யாருன்னு சொன்னால் ஆரம்பத்தில் தோற்றம் பெற்ற அதாவது கிமு 10ஆம் நூற்றாண்டு கிமு 6ஆம் நூற்றாண்டு வரையான காலப்பகுதி தோன்றிய உபடனங்கள் பிற்பட்ட காலங்களில் ஏதும் இலக்கியங்களின் தோற்றத்திற்கோ அல்லது வேதாந்தங்கள் கோட்பாடு இவ்வாறு பல விடயங்களுக்கு பங்காற்றி இருக்கின்றது அல்லது வழிவகுத்துள்ளதா என்பதால் இந்த ஆரம்ப தோற்றம் பெற்ற உபடனங்கள் பிற்பட்ட காலத்தில் ஏதும் இலக்கியங்கள் அதே மாதிரி வேதாந்தங்கள் கோட்பாடு சொல்லி எவையாரும் தோற்றம் வருவதற்கு வழிகாட்டிய இருந்திருந்தால் அதுதான் அதன் பிற்கால பங்களிப்பு. அந்த அடிப்படையிலே இந்த கிமு 10ஆம் நூற்றாண்டு கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு வரைய காலப்பகுதி தோற்றம் பெற்ற ஞானகாண்ட பகுதி உருவாக்கப்பட்ட வேதத்தை ஞானகாண்ட பகுதியில் தோற்றம் பெற்ற உபடனங்கள் பிற்பட்ட காலங்களில் பல்வேறுபட்ட இலக்கியம் வேதாந்தங்கள் கோட்பாடுகள் பல்வேறு விடயங்களுடைய தோற்றத்திற்கும் அதனுடைய பங்களிப்பு உருவாக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இதனுடைய முதலாவது பங்களிப்பு இலக்கியம். இந்த உபடனங்கள் தோற்றம் பெற்றிருப்பாரு அந்த உபடனங்களுடைய கருத்துக்களை அல்லது உள்ளடக்கங்களை மையப்படுத்தி ஒரு சில இலக்கியங்கள் தோற்றம் பெற்றது. ஆரம்பத்தில் உபடனங்கள் தோற்றம் பெற்றிருந்தோ அதனை அடியொற்றி அவற்றின் உபடனுடைய கருப்பொருளை அல்லது கருத்தை ஒரு சுருக்கமான மொழிகளில் கொண்டமைந்த இலக்கியமே பிரம்மசூத்திரம். இதனை தோற்றுவித்தவர் பாதராய். ஆகவே உபடனங்களை மையப்படுத்தி பிரம்மசூத்திரம் என்கின்ற இலக்கியம் தோற்றம் பெற்றமை உபடனங்களின் பிற்கால பங்களிப்புக்கு ஒரு சார்ந்த. இரண்டாவது விஷயம் ராமானுஜர் என்கின்ற ஒரு வேதாந்தி ஸ்ரீபாஷ்யம் என்கின்ற ஒரு உரைநூலுக்கு வழிகாட்டியாக இந்த உபடனங்கள் தான் காணப்படும். ஆகவே இந்த உபடனங்கள் தான் இந்த ராமானுஜருடைய ஸ்ரீபாஷ்யம் என்ற இலக்கியத்துக்கு வழிகாட்டி. அது ஒரு பிற்காலம். மூன்றாவது விஷயம் சங்கராச்சாரியர் எழுதிய பிரம்மசூத்திர மகாபாஷ்யம். இந்த உபட சிந்தனைகளை மையப்படுத்தினால் இந்த சங்கராச்சாரியரும் இந்த பிரம்மசூத்திர மகாபாஷ்யம் என்ற இலக்கியத்தை தோற்றிட்டார். ஆகவே இந்த இலக்கியங்களுடைய தோற்றத்திற்கு இந்த உபடனங்கள் பங்களிப்பு செய்துள்ளது. இதுதான் பகவத்கீதை போன்ற மெய்யின் சிந்தனை போன்ற இலக்கியத்துடைய தோற்றத்திற்கும் இந்த உபடனங்கள் தோற்றம். ஆகவே ஒரு முதலாவது சார்ந்து இலக்கியங்கள் அல்லது பிற்பட்ட காலங்களில் பல இலக்கியங்கள் தோற்றம் கொள்வதற்கும் இந்த உபடனங்கள் பங்களிப்பு செய்துள்ளது. இரண்டாவதாக காண்பித்துக் கொள்ள வேண்டிய விஷயம் வேதாந்தம். நீங்க அங்கிருப்பீர்கள் 3 வேதாந்திகள் 3 விதமான தனித்துவமான கருத்துக்களை கொண்டு 3 வேதாந்தங்கள் தோற்றிருந்தன. சங்கர அத்வைதம் என்ற உண்மை பொருள் ஒன்று என்ற கருப்பொருளை மையப்படுத்தி அத்வைதம் என்ற ஒரு வேதாந்தத்தை தோற்றிட்டு அதே போல ராமானுஜர் உண்மை பொருள் 3 என்ற ஒரு கருத்தை மையப்படுத்தி விசேடமான அத்வைதம் இஷ்டாத்வைதம் ஒரு வேதாந்தத்தை தோற்றிருக்கிறார். அதற்கு மத்துவர் வேதாந்தி உண்மை பொருள் 2 என்கின்ற ஒரு கருப்பொருளை மையப்படுத்தி துவைதம் என்கின்ற வேதாந்தத்தை தோற்றிருக்கிறார். ஆகவே இந்த 3 வேதாந்தங்களும் கிபி 8ஆம் நூற்றாண்டு பிற்பாடு தோற்றம் பெற்ற ஒரு வேதாந்தம். இவற்றுடைய தோற்றத்திற்கு வழிவகுத்ததுதான் உபநிடதம். கிமு நூற்றாண்டு காலப்பகுதியில் தோன்றிய உபநிடதங்களை மையப்படுத்திதான் இந்த வேதாந்தங்கள் 3 தோற்றம்.
அது ஒன்றுதான் இந்த சங்கருடைய அத்வைதம். இந்த சங்கருடைய அத்வைதத்துடைய கருப்பொருள் சொன்னாங்க உண்மை பொருள் ஒன்று. அத்வைதம் அத்வைதம் என்று உண்மை பொருள் இரண்டல்ல ஒன்று. அந்த ஒன்று பிரம்மம் என்று இந்த அத்வைதம். இந்த பிரம்மம் தான் உண்மையானது என்கிற ஒரு சிந்தனையை கொண்டுதான் சங்கரத்தாண்ட அத்வைதத்தை தோற்றிவிட்டு இந்த அத்வைதம் என்ற வேதாந்தத்துக்கு தோற்றிவிக்கிறதுக்கு ஒரு உபடங்கள் தான் பங்கு. அதில் முண்டக உபடகம் என்பது ஒரு முக்கியத்துவம். முண்டக உபடத்தை கட்டின்படி இந்த சிலந்திலிருந்து நூல் வடை என்பது தோற்றம் கொண்டு அதே பிரம்மத்திலிருந்தான் பிரபஞ்சம் தோற்றம் என்றது. ஆகவே பிரம்மம் தான் யாவத்தையும் தோற்றுவிக்கின்றது அல்லது தோற்றம் செய்தது. முண்டவோட சிந்தனையில மையப்பட்டுதான் சங்கர தன்னுடைய ஒருமைவாத சிந்தனையை கொண்ட அத்வைதம் என்ற வேதாந்தம் சங்கருடைய அத்வைத வேதாந்தத்திற்கு வழிகாட்டி உபநிடதம். ஆகவே அது பிற்க அர்த்தங்கள். இரண்டாவது விஷயப்படிகள் ராமாயணத்தினுடைய இஷ்டாத்வைத ராமாயணத்துடைய வேதாந்தத்துடைய கரப்பொருள் சொன்னா அல்லது பொருள் விளக்கம் சொன்னா உண்மை பொருள் மூன்று உயிர் உலகு இறைவன் ஆகிய மூன்று உண்மை மூன்று இறைவன் வேதாந்தம். இதுதான் ராமாயணத்துடைய வேதாந்தம் அல்லது பொருள். இந்த கருப்பொருளை மையப்படுத்தி உபநிடதங்கள் ஆரம்பத்திலே பல சிந்தனைகள் குறிப்பிடுகிறது. பிரம்மம் ஒரு ஆன்மா பிரபஞ்சம் ஆகிய மூன்று உண்மை மூன்றிலும் இறைவன் தனித்துவமானவன் சொல்லி உபநிடதங்கள் ஆரம்பத்தில் கூறப்பட்டது. அந்த கருத்தை மையப்படுத்தித்தான் இந்த ராமாயணத்துடைய விஷ்டாத்வைதம் சொல்லப்பட்ட விசேடமான அத்வைத தோற்றத்தை இந்த உபநிடதங்கள் கூறப்பட்ட கருத்து என்ன சொன்னால் இந்த பிரம்மம் ஆன்மா அதே ஒரு பிரபஞ்சம் இது மூன்று உண்மையானது. ஆனால் இறைவன் அல்லது பிரம்மம் தனித்துவமிக்கது அல்லது உயர்ந்த கருத்து கூட அந்த உண்மை பொருள் மூன்று என்கின்ற சிந்தனையை மையப்படுத்தினால் ராமாயண விஷ்டாத்வைதம் என்கிற ஒரு வேதாந்தம். ஆகவே இந்த விஷ்டாத்வைதம் என்கிற வேதாந்தத்துக்கு வழிகாட்டி உபநிடதம். அது அதனுடைய காரணம். மூன்றாவது மத்துவடைய துவைதம். மத்துவடைய துவைதத்தினுடைய கருத்து மத்துவர் குறிப்பிட துவைதம் உண்மை பொருள் இரண்டு என்ற பிரம்மம் மற்றும் ஆன்மா ஆகிய இரண்டும் தான் உண்மை என்பது மத்துவடைய துவைத வேதாந்தம் குறிப்பிடுகிறது. இந்த சிந்தனை கருத்து ஆரம்பத்தில் உபநிடதங்கள் கூறப்பட்டிருந்தால் உபநிடத மகா வாக்கியங்கள் ஐந்து அகம் பிரம்மாஸ்மி தத்துவமஸ்மி சோகமஸ்மி பிரஜான பிரம்மம் சர்வகரி பிரம்மம் ஐந்து உபநிடத மகா வாக்கியங்கள். இந்த ஐந்து மகா வாக்கியம் குறிப்பிட விஷயம் பிரம்மம் தான் ஆன்மா ஆன்மா ரெண்டும் உண்மை பொருள். அதே சார்ந்த கருத்து தான் கடவுள் இருமைவாத சிந்தனைகளை கொண்டதாக இந்த கடவுள் காணப்பட்டது. இந்த கடவுள் சார்ந்த கருத்து அதே மாதிரி இந்த உபநிடத மகா வாக்கியங்கள் இவை யாரையும் குறிப்பிடுகின்ற விடயம் தான் உண்மை பொருள் அந்த ஆன்மாவும் பிரம்மம். இந்த கருத்தை மையப்படுத்திதான் மத்துவ துவைதம் என்கின்ற ஒரு வேதாந்தத்தில் வருவது. ஆகவே இந்த மத்துவடைய துவைத வேதாந்தத்திற்கு வழிகாட்டி இந்த உபநிடதங்கள். ஆகவே மூன்று வேதாந்தங்கள் தோற்றம் பெற்றமைக்கு இந்த உபநிடதங்கள் தான் பங்களிப்பு செய்துள்ளது அல்லது வழிகாட்டியாக அமைந்துள்ளது. முதலாவது விஷயம் இலக்கியங்கள் தோற்றம் பெற்றமைக்கு உபநிடதங்கள் பங்களிப்பு செய்துள்ளது. இரண்டாவது விஷயம் இந்த வேதாந்தம் மூன்று. இறுதியாக கணக்கு ஒரு கோட்பாட்டினுடைய தோற்றத்திற்கும் இந்த உபநிடதங்கள் தான் பங்களிப்பு அல்லது வழிகாட்டிய கோட்பாடு சொல்றது மாற்றப்படக்கூடாது. சைவ சித்தாந்தம் சைவ சித்தாந்தத்துல இந்த முப்பொருள் சார்ந்த உண்மைகள் கிபி 14ஆம் நூற்றாண்டு பிற்பாடு கூறப்படுகின்ற 12 தொடக்கம் 14ஆம் நூற்றாண்டு காலப்பை தோற்றம் பெற்ற ஒரு சைவ சித்தாந்தம் சார்ந்த கருத்தை கொண்டது சைவ சித்தாந்தம். இந்த கோட்பாட்டினுடைய தோற்றத்திற்கு வழிகாட்டி அமைப்பது உபநிடதங்கள். உபநிடதங்கள்ல பிரம்மம் சார்ந்து கூறப்பட்டது. இரண்டு நிலை பிரம்மத்தை கூறப்பட்டது. ஒன்று நிக்கிற பிரம்மம் அதே சௌன பிரம்மம் கூறப்பட்டது. அதே ஒன்று ஆன்ம சார்ந்த சிந்தனைகளும் உபநிடதங்களும். அதே கருத்தை பின்பற்றிதான் இந்த சைவ சித்தாந்த கோட்பாட்டுல இந்த பிரம்மத்திற்கு பிரம்மம் சொல்லப்பட்ட பதிக்கு இரு நிலைகள் வழங்கப்பட்டது. அங்கு நிக்குண பிரம்மம் சொல்லப்பட்டது. இந்த சைவ சித்தாந்தத்திலே சொரூப நிலையாக கூறப்படுகிறது. அதே போன்று உபநிடதங்கள்ல சகுன பிரம்மமாக கூறப்பட்டது. இந்த சைவ சித்தாந்தத்துல தளத்த நிலை என்று பரியாசம் செய்யப்பட்டது. நிக்கிற பிரம்மம் கூட தொடர்பற்று இக்க சொரூப நிலை என்பது குணங்குடிகள் என்று. அதே போன்றாக சரணப்பிரமன்றது பிரபஞ்சத்தோடு தொடர்புற்றது. இங்கே தளத்த நிலை என்ற போது எண்குணங்களை பெற்று மூவக திருமைகளை எடுத்துக்கொண்டு 50 தத்துவ முறைகளை
அப்ப பதியுடைய இரண்டு நிலைகளும் பிரம்மம் சார்ந்த உபடகம் பிரம்மம் சார்ந்த கருத்தை மையப்படுத்துவது. அதே போன்று உபடகங்கள்ல ஆன்ம சார்ந்த சிந்தனை கூறப்பட்டது. அந்த ஆன்ம சார்ந்த சிந்தனை தான் உபடக சைவ சித்தாந்த கோட்பாட்டுல பசு கோட்பாடாக அழைக்கிறது. ஆகவே சைவ சித்தாந்த கோட்பாடுகளில் காணப்பட்ட பதி பசு என்கின்ற உண்மை பொருள்களுடைய தோற்றத்துக்கு இந்த உபடகங்கள் வழிகாட்டி அல்லது பங்களிப்பு செய்துள்ளவை அந்த உபடகங்களின் பிற்கால பங்களிப்பை வெளிக்காட்டுகின்றது. ஆகவே நல்லா ஞாபகம் வேண்டும், உபடகங்களுடைய பிற்கால பங்களிப்பு அல்லது தத்துவ சிந்தனைகளின் வளர்ச்சி உபடகங்களுடைய பங்களிப்பு என்ற கேள்வி வரும்போது இந்த உபடகங்கள் பிற்பட்ட காலங்கள் ஏது இலக்கியம் அல்லது கோட்பாடு அல்லது வேதாந்தங்கள் தோற்றத்துக்கு வழிகாட்டி நிற்கின்றதை கவனிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் சில இலக்கியங்களுடைய தோற்றத்துக்கு இந்த உபடகம் வழிகாட்டியாக வேண்டும். அதே போன்று 3 வேதாந்தங்களுடைய தோற்றத்துக்கு இந்த உபடகங்கள் பங்களிப்பு செய்கிறது. அதே போன்று சைவ சித்தாந்தம் என்கின்ற முப்பொருள் உண்மை சார்ந்த கோட்பாட்டுடைய அடிப்படையாக இந்த உபடகங்கள் காணப்படும். ஆகவே உபடகங்கள் பிற்கால தத்துவங்களுடைய வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்துள்ளவை இதனோட அறியக்கூடியதாக உள்ளது.